அனைவருக்கும் வணக்கம். உத்தமத்தின் கட்டுரையாளர்கள் பலர் இன்னும் பாமினி எழுத்துரு கொண்டே தட்டச்சு செய்து வருகின்றனர். ஆனால் உத்தமத்தின் கட்டுரைகள் ஒருங்குறியில் மட்டுமே இருக்க வேண்டும். டேஸ் எழுத்துரை முறை பழக்கத்தில் இருந்தாலும் அதன் எழுத்துருக்கள் அனைத்து கணனிகளிலும் இருப்பதில்லை என்பதால் கட்டுரைகளை ஒருங்குறியில் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்று ஒருங்குறி எழுத்துக்களுக்கான ஆதரவு எல்லா இயங்கு தளங்களிலும் இயற்கையாகவே அமைந்து உள்ளது. இங்கு நாம் மைக்ரோசாஃப்ட் நிறுவன கணனிகளில் உள்ள ஒருங்குறி எழுத்துக்களை பார்ப்போம். லதா, விஜயா, ஆகிய ஒருங்குறி தமிழ் எழுத்துருக்கள் ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் இயங்கு தளங்களில் உள்ளன. பல கணனிகளில் ஏரியல் யூனிகோட் என்ற ஒருங்குறி எழுத்துருவும் உண்டு. இதனால் தனியாக யாரும் எழுத்துருவை தரவிறக்கம் செய்ய வேண்டியது இல்லை. இங்கே பாமினி எழுத்துருவில் அமைந்த வாக்கியத்தை படிக்க நோட்பேட்++ மென்பொருள் சிரமப்படுவதை நீங்கள் திரையில் காணலாம். சரி, எழுத்துரு பிரச்சனையில் உள்ள சிரமத்தை புரிந்து கொண்டோம். நாம் ஏற்கனவே பாமினி எழுத்துருவில் எழுதப்பட்ட ஆவணத்தை எப்படி ஒருங்குறிக்கு மாற்றுவது? அதற்கு NHM கன்வெர்ட்டர் என்ற இலவச மென்பொருளை நாம் இணையத்தில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த மென்பொருளை இணைய உலாவியின் மூலமாகவும் பயன்படுத்தலாம். முதலில் இணைய உலாவியில் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். நாம் முதலில் நம்முடைய பத்தியை உலாவியில் நகலெடுத்து ஒட்ட வேண்டும். அதன் பின் முதல் பட்டியலில் உள்ள பாமினி என்ற எழுத்துருவை தேர்ந்து செய்து கொண்டு இரண்டாவது பட்டியலில் யூனிகோட் என்பதை தேர்வு செய்து கன்வெர்ட் என்ற பொத்தானை அழுத்தவும். இப்போது நீங்கள் எழுத்துருவை மாற்றிவிட்டீர்கள். முழு கட்டுரையையும் ஒரே நேரத்தில் மாற்றலாம். ஆனால் பத்தியாக மாற்றுதல் பிழைகளை தவிர்க்க உதவும். NHM கன்வெர்ட்டர் மென்பொருளை கணினியில் நிறுவியும் நாம் பயன்படுத்த முடியும். அப்படி செய்யும்போது நாம் நகல் எடுக்க பல வழிகளை நாம் பெறுகிறோம். உங்கள் கணனியில் சரியான எழுத்துரு நிறுவப்பட்டு இருக்காவிட்டால் இந்த எழுத்துருக்கள் ஒழுங்காக தெரியாது. இப்படி மாற்றி அமைக்கப்பட்ட ஆவணத்தின் தலைப்பு லதா எழுத்துருவில் 18 புள்ளியிலும் பத்திகள் விஜயா எழுத்துருவில் 12 புள்ளியிலும் அமைவது நலம். இங்கு
விக்கிபீடியாவில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டுரையை நாம் மாதிரிக்கு பயன்படுத்தியுள்ளோம். இது உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். நன்றி, வணக்கம்.